அனைவருக்கும் வணக்கம். சுவிதான் மேஜர் ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிகன்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன், அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல், தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். ஆர்மி கோர்சஸ் ஈக்குவலன்ட் இன் சிவில் டிகிரிஸ் அண்ட் எஜுகேஷன். ஆர்மியில் நம்ம சர்வீஸ் பண்ணுறப்ப பலருக்கு பல டெக்னிக்கல் கோர்சஸ், ஆர்மி கோர்சஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. படித்த பின்பு அதற்கான பணிகளும் செய்து ஓய்வு பெறுகிறார்கள். ஆர்மி கோர்சஸ் அதை சிவில் கோர்சஸோட ஈக்குவலன்ட் பண்ணுறதுக்கு அந்த தக்க இன்ஸ்டிடியூஷன், அதனால் எந்தெந்த ரெஜிமெண்ட்டோ அவங்க கேஸ் டேக்கப் பண்ணுறாங்க. இப்போது டெக்னிக்கல் கோர்சஸ் என்று பார்க்கும்போது கோர் ஆஃப் சிக்னல்ஸ், ஆர்டிலரி, இஎம்இ, இன்ஜினியர்ஸ் அண்ட் ஏஎம்சியில் டெக்னிக்கல் கோர்சஸ் நிறைய இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டு கூட அவங்க கேஸ் டேக்கப் பண்ணி அதை ஈக்குவலன்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 3 கோர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்டோட கேஸ் டேக்கப் பண்ணி அதுக்கு ஈக்குவலன்ஸ், அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க பிறப்பித்திருக்கிறாங்க. இதே மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் வெளிவந்தாலே அவங்க ஓய்வு பெற்ற பின்பு அதற்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப அந்த தகுதி அடிப்படையில் அவங்க ஆர்மியில் என்ன கோர்ஸ் பண்ணாங்களோ அது ஈக்குவலன்ட் சிவில் என்ன இருக்குதோ அந்த கோர்ஸ் அடிப்படையில் அவங்க வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பித்து அந்த வேலைவாய்ப்பு பெறலாம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பிறப்பித்த உத்தரவில் என்னென்ன ஆர்மி கோர்ஸ், அதுக்கு என்னென்ன சிவில் ஈக்குவலன்ட் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். ஆர்மி கோர்சஸ் ஈக்குவலன்ட் இன் சிவில் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் இன் பப்ளிக் சர்வீஸ், கவர்மெண்ட் ஆர்டர் தமிழ்நாடு. இதில் இப்போது தமிழ்நாடுடைய கவர்மெண்ட் ஆர்டர், இப்போ லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர் 130 24 ஜூலை 2024. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பப்ளிக் சர்வீசஸ் ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரிஸ், ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரி அஃபர்டு பை வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ் பப்ளிக் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் டு தி சிமிலர் டிகிரிஸ், ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஈக்குவலன்ஸ் கமிட்டி, அப்ரூவ்டு ஆர்டர்ஸ். அப்படின்னா இந்த ஈக்குவலன்ஸ் டிகிரி அந்த சம்மந்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்லேருந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதில் அந்த ஒரு கமிட்டி, ஈக்குவலன்ஸ் கமிட்டி அதை ரெக்கமெண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அப்ரூவ் ஆகுது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆர்டர் ஆகுது. அதுதான் இந்த ஆர்டர் நம்பர் 130. இந்த ஆர்டர் பிரகாரம் எத்தனை கோர்சஸ், ஆர்மி கோர்சஸ் சிவிலில் அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த எம்இஜி சென்டர் பெங்களூர், அதில் கோர்சஸ் என்னென்னு கேட்டால், ரெஜிமெண்டல் சர்வேயர் டெக்னிக்கல் கிளாஸ் 4 to 1 equivalent to national trade certificate in the trade of surveyor awarded by National Council for Vocational Training. இது எம்இஜி அண்ட் சென்டர் பெங்களூர்லேருந்து கேஸ் டேக்கப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த சர்வேயருடைய ட்ரேடை ஈக்குவலன்ஸ் பண்ணுறதுக்காக சிவில் கவர்மெண்ட்டோட சிவில் எஜுகேஷனுக்கு ஒரு ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் இன் பப்ளிக் சர்வீசஸ், இதை அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஆர்டர் மூலமாக ஏற்றுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதே கோர்சஸ் தான் ஆர்டிலரி சென்டர் நாசிக், சேம் ரெஜிமெண்டல் சர்வேயர் டெக்னிக்கல் கிளாஸ் 4 to 1 ஈக்குவலன்ஸ் டு நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட், சேம் சர்வேயர், அதை இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. நேஷனல் கவுன்சில் ஃபார் ஒகேஷனல் ட்ரைனிங், இது அந்த அக்செப்டன்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட்டு காலேஜ் ஆஃப் மிலிட்ரி இன்ஜினியரிங் புனே, அவங்க என்ன கோர்சஸ் ரெக்கமெண்ட் அனுப்பியிருந்தாங்கன்னா, டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் அசிஸ்டன்ஷிப் ஈக்குவலன்ட் டு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் பை டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு. அவங்க டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் அசிஸ்டன்ஷிப் அதை அனுப்பி வச்சுருந்தாங்க ரெக்கமெண்ட் பண்ணி. அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஈக்குவலன்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் பை டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ். இதுதான் இந்த 3 கோர்சஸ் ஆர்மியிலேருந்து. ஒன்று எம்இஜி, நெக்ஸ்ட்டு ஆர்டிலரி சென்டர்லேருந்து, நெக்ஸ்ட் காலேஜ் ஆஃப் மிலிட்ரி இன்ஜினியரிங். இந்த 3 கோர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஏற்றுக்கிட்டு அதுக்கு அப்ரூவல் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆர்டர் பிரகாரம் இந்த குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் அவங்க பண்ணியாச்சுன்னா இந்த தகுதிக்குள்ள வேலைவாய்ப்புகளுக்கு அவங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி அந்த வேலைவாய்ப்பை பெறலாம். இந்த கவர்மெண்ட் ஆர்டர் இதுக்கு தான் இந்த உறுதி சொல்லுது. இதுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் காலேஜ் ஆஃப் மிலிட்ரி இன்ஜினியரிங், எம்இஜி சென்டர் அண்டு ஆர்டிலரி சென்டருக்கு. ஏன்னா அவங்க தான் முயற்சி செஞ்சு கேஸ் டேக்கப் பண்ணி அவங்களுடைய சர்வீஸ் பர்சன் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த கேஸ் டேக்கப் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு அந்த அப்ரூவல் கொடுத்துருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் மற்ற இன்ஸ்டிடியூஷன் காலேஜ் ஆஃப் மிலிட்ரி இன்ஜினியரிங் புனே, ஆர்டிலரி சென்டர் நாசிக், எம்இஜி சென்டர் பெங்களூர், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் தரப்பில் மற்றும் தமிழ்நாடுடைய முன்னாள் முப்படைகள் சார்பாக அன்பார்ந்த
வணக்கம் மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ முக்கியமான வீடியோ. ஏன்னு கேட்டாச்சுன்னா, ஒரு வேலை வாய்ப்புக்கு தகுந்த ஒரு வீடியோ. நம்ம ஆர்மியில் இருக்கிற போது கோர்சஸ் படிச்சிருக்கிறோம். அந்த கோர்சஸ்க்கு ஈக்குவலன்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது தகுதியுள்ளவர்கள் அந்த நேரம் வரும்போது அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலைவாய்ப்பு பெற்று நல்ல முறையில் வாழலாம். இந்த வீடியோவை முடிந்த அளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த விவரம் தெரிஞ்சாச்சுன்னா அவங்களுக்கு தகுதி உள்ளவர்கள் அப்ளை பண்ணி இந்த வேலைவாய்ப்பு பெறலாம். இதுவரை இந்த வீடியோவை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.